வணக்கம். தொடர்ந்து உங்களை பாடாய்ப்படுத்தும் குடல் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான அதே சமயம் பாரம்பரியமான தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறது உங்க செரிமான ஆரோக்கியத்தையே தலைகீழா நல்ல விதமா மாத்த போற அந்த ஐம்பொருள் தேநீர் பத்தி தான். 5 இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கப்படுற இந்த மேஜிக் டீயை பத்தி வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல உங்களில் பல பேருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அந்த தொடர்ச்சியான அசிடிட்டி, அப்பா பொறுத்துக்கவே முடியாத வயிற்று வலி, தினமும் காலையில எழுந்த உடனே ஒரு நெஞ்செரிச்சல், கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு அப்படியே உப்பசமா ஆகிறது. சரியா? இந்த அசௌகரியங்களை தினமும் அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு வலியை குறைக்கிற மாத்திரைகள் எல்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு இதோ இந்த 100% இயற்கையான பாரம்பரிய தீர்வை பாருங்க. அதுதான் ஐம்பொருள் தேநீர். இது ஏதோ சாதாரண டீ இல்லைங்க. உங்க வயிற்று பிரச்சனைகளை அடியோட அடிக்க போற ஒரு இயற்கையான ஆயுதம்னே சொல்லலாம். பகுதி 1, உங்கள் வயிற்றில் நடக்கும் அந்த போராட்டம். இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த தொடர்ச்சியான எரிச்சல், ஒரு மாதிரி அசௌகரியமான வயிறு வீக்கம், கடுமையான அல்சர் வலி, அப்புறம் அந்த செரிமான பிரச்சனை. உண்மையை சொல்லணும்னா இவையெல்லாம் உங்க வயிறு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்தி கேட்கிற அலறல்கள் தான். நாம பண்ற மிகப்பெரிய தப்பே என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு பேண்டேட் மாதிரி ஏதோ ஒரு தற்காலிக தீர்வை தேடுறதுதான். பகுதி 2, இயற்கையின் அந்த 5 குணப்படுத்தும் பொருட்கள். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐம்பொருள் தேநீர் அப்படிங்கிறது இப்போ நேத்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. அசிடிட்டி, அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை இயற்கையாகவே குணப்படுத்த பல நூற்றாண்டுகளாக தெற்காசிய பகுதிகளில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பாரம்பரியமான துல்லியமான மூலிகை தேநீர் இது. சரி, இந்த 5 பொருட்களும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முதலாவது கொத்தமல்லி. இது புண்ணான உங்க வயிற்றை குளிர்விக்கிற ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி செயல்படுது. அடுத்து ஜீரகம், உணவை ரொம்ப சீக்கிரமா செரிக்க வைக்கும். அப்புறம் மஞ்சள், இது உள்காயங்கள் ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. முருங்கை இலைகள் உங்க உடம்பை இழந்த ஊட்டக்கத்தை அப்படியே மீட்டு தரும். கடைசியா இதுல இருக்கிற பாரம்பரிய மூலிகைகள் வாயு தொல்லை, வயிறு வீக்கம் இது எல்லாத்தையும் குறைச்சிடும். இந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே வேற லெவல். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது 100% இயற்கையானது. நம்புங்க, எந்த ஒரு ரசாயனமோ இல்ல செயற்கையான அமில முறிப்பான்களோ இதுல கிடையவே கிடையாது. எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு தூய்மையான அருமையான மாற்று இது. பகுதி 3, வாங்க இந்த மூலிகை தீர்வை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்ப டீடைலா பார்க்கலாம். இதோட செய்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. படி 1, முதல்ல சுத்தமான தண்ணீரை எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. படி 2, தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது நாம பார்த்த அந்த 5 மூலிகை பொருட்களையும் அதுல சேருங்க. படி 3, அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த தண்ணீர்ல முழுசா இறங்குற வரைக்கும் நல்லா ஊற வச்சு அப்புறமா வடிகட்டுங்க. அந்த மூலிகைகளோட நறுமணம் இருக்குல்ல, அதை சுவாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு இதமான அமைதி கிடைக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இதை எப்படி குடிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. இந்த தேநீரை கொஞ்சம் மிதமான சூட்ல குடிக்கணும். அப்போதான் அந்த வெதுவெதுப்பான சூடு வீக்கமடைந்த உங்க வயிற்று படலத்தின் மேல ரொம்ப மென்மையா படிந்து அந்த காயங்களை இதமா ஆற்றுவதை உங்களால நேரடியா உணர முடியும். பகுதி 4, இதன் மூலம் நமக்கு கிடைக்க போகும் நீண்ட கால குடல் ஆரோக்கிய நன்மைகள். இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய மாற்றத்தை ரொம்ப தெளிவா விளக்கும். முன்பு வெறும் அசிடிட்டி, வயிறு வீக்கம், அப்புறம் அந்த தாங்க முடியாத வலியால துடிச்சிருப்பீங்க. ஆனா பின்பு இந்த தேநீரை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வயிற்று படலம் ஆறி, செரிமானம் சீராகி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி, உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைச்சிருக்கிறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இதோட நீண்ட கால நன்மைகள் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குங்க. இது வயிற்று புண்களை இயற்கையாகவே குணப்படுத்துது. திரும்ப திரும்ப வர்ற அசிடிட்டிக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்குது. உங்க ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா 100 வருடம் ஆரோக்கியமா வாடுறதுக்கான ஒரு அடித்தளத்தை இது அமைச்சு கொடுக்குது. இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 100 ஆண்டுகால ஆயுளும் ஆரோக்கியமும் ஒரு சீரான குடல்ல இருந்தே தொடங்குது. ஆமாங்க, இயற்கையான முறையில நம்ம செரிமானத்தை சரி செய்யறது தான் நம்ம நீண்ட ஆயுளுக்கான அஸ்திவாரம். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். அந்த செயற்கையான அமில முறிப்பான்களை, அதாவது ஆன்டாசிட் மாத்திரைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இயற்கையின் இந்த அற்புதமான குணப்படுத்தும் தேநீரை ஏத்துக்க நீங்க தயாரா? இன்னைக்கே இதை முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட குடல் ஆரோக்கியம் சிறக்க வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.